ஒரு மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன்னு சொல்லக்கூடியவர் இப்ப விண்வெளி நாயகன் அவர் ஆயிட்டாரு. அவர் வீட்டுல ஒரே ஒரு நடிகரோட புகைப்படம் தான் இருக்குமா, அதை தான் சுவத்துல மாட்டி வச்சிருப்பாராம். அப்படி யாருங்க, நாமளே வியக்கிற அந்த நடிகர், வியந்த அந்த நடிகர் அப்படின்னு கேட்டா நாகேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, கமலஹாசன் அவர்களுடைய வீட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தான் மாட்டப்பட்டிருக்குமா, நடிகர் புகைப்படத்துல. அது நாகேஷ் மட்டும்தானா. அந்த அளவுக்கு கமலஹாசன் அவர்களை ஈர்த்தவர் நாகேஷ். காரணம் என்னன்னா, கமலஹாசனுடைய குரு பாலச்சந்தர் தான் நாகேஷுக்கும் ஒரு நண்பரா, ஒரு குருவா இருந்து நிறைய பெரிய பெரிய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. எதிர்நீச்சல், மாடிப்படி மாதுவை மறக்க முடியுமா, எத்தனையோ படங்களை நாகேஷுக்கு கொடுத்தவர் பாலச்சந்தர். அதுக்கப்புறமா நாகேஷுக்கு விட அதிக படங்களை கமலஹாசனுக்கு கொடுத்தாரு. கமலஹாசன் நாகேஷை சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நாகேஷுடைய காமெடி கதாபாத்திரங்கள் குறைஞ்சிட்டே வரும்போது சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், இன்னும் நிறைய பேர் அங்கே ஆக்கிரமிக்க வராங்க. அந்த நேரத்தில் நாகேஷ் இனிமேல் நம்ம கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கணும், குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிக்கணும்னு நினைச்சு அதுக்கான வாய்ப்புகளை தேடும் போது அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையல. அதுக்கப்புறம் 90களுக்கு பிறகு அவரை சரியா பயன்படுத்தினது கமல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மவர் படத்துல அந்த ப்ரொஃபசர் கேரக்டரா இருக்கட்டும், அவ்வை சண்முகி படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா அவர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா நாகேஷ்க்கு மகளிர் மட்டும்ல கொடுத்துருப்பாரு கமல். ஹிந்தியில மகளிர் மட்டும் ரீமேக் பண்ணும்போது நாகேஷோட அந்த டெட் பாடி கேரக்டர்ல கமலஹாசனே நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வசூல் ராஜில் அந்த அப்பா கேரக்டர், அவர் சின்ன கேரக்டர் தான், ஆனா அவ்வளோ சென்டிமெண்டா இருக்கும். இப்படி பல படங்கள்ல கமலஹாசன் நாகேஷ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்றதை விட அவரை சரியாக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லணும். ஆனா கமலஹாசன் நாகேஷ் இன்ஸ்பயர் ஆகி நிறைய படங்களை பண்ணியிருக்காரு. அவருடைய ஆரம்ப கால படங்களான ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரம் நாகேஷை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜ் அதை ட்ரை பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தூங்காதே தம்பி தூங்காதே அந்த படத்துலையும், சட்டம் என் கையில் அந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரம் நாகேஷை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. இந்த அளவுக்கு ஒரு நடிகன் ஒருத்தர் மேல ஈர்ப்பா இருக்க முடியுமா அப்படின்னா அது கமலஹாசன் நாகேஷுடைய அந்த பாசத்தை தான் சொல்லணும். இத்தனைக்கும் 2 பேருக்கும் வயது வித்தியாசம் அதிகம், ஆனா அந்த ஒரு ஆதர்சம், அன்பு அப்படிங்கிறது இன்னைக்கும் தொடருது. கடைசியா நாகேஷ் நடிச்சதும் கமலஹாசனுடைய படத்துல தான். அவருக்கு அவர் ஒரு நண்பரா, தந்தையா, குருவா பல விஷயங்கள் இருந்தாரு. கடைசியா தசாவதாரம் படத்துல அந்த நெட்டை கமலுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஸோ நாகேஷுடைய வரலாற்றை நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேரை குறிப்பிடணும், கமலஹாசனை தவிர்க்கவே முடியாது.